ஹாய் வணக்கம். இது உங்கள் ரீசீதா ட்ரிபிள் கோஸ்டால் சேனல். நான் உங்கள் ரீதா. இன்றைக்கி நான் ஒரு அருமையான பேய் கதை தான் கொண்டு வந்திருக்கேன். சாரி 6 டேஸாக நான் வீடியோஸ் போடலை பிகாஸ் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. பட் இப்போ கொஞ்சம் ஓகே, அதனால தான் நான் வீடியோ செய்கிறேன். ஓகேவா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு நல்ல ஸ்டாரி நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அது என்ன ஸ்டாரி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே, இந்த கதை என்னென்னா, எங்கே நடந்த கதைனா கிளாங் மருத்துவமனையில் நடந்த ஒரு விஷயம். அரசு மருத்துவமனை, அப்படிப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டலில் இது உண்மையாக நடந்த கதை. இந்த ஹாஸ்பிட்டல் கிளாங்கில் தான் இருக்கா. பட் எனக்கு தெரியாது, ஏன்னா நான் கிளாங் ஆள் இல்லை. நான் ஜேபியில் இருக்கிறனால எனக்கு கிளாங்கை பற்றி தெரியாது. ஸோ இது ஒரு கொஞ்சம் பழசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது இது வரைக்கும் உண்மையாக எனக்கு தெரியாது. இது கிளாங் அரசு மருத்துவமனை. இந்த விஷயம் நடந்த வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2017 தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. ஒரு காலத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்த்தவங்களோட உண்மையான அனுபவம் இது அவங்களா சொன்ன ஒரு ரியல் ஸ்டோரி. இது அவங்க வேலை செஞ்சப்போ அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயம். கரெக்டாக வெள்ளிக்கிழமை ராத்திரி என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு லேட் நைட் ஷிஃப்ட்னு சொல்லப்படுது. அப்போ அவங்க ஐசியூ தான் பார்த்துக்கணும். ஐசியூவில் 3 பேர் இருக்காங்க. 3 பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஐசியூவில் படுத்து தான் இருக்காங்க. ஆனால் அந்த டைம் எறும்புங்க அந்த டைம் என்ன ஆகுதுன்னா, ஒரு காற்று நார்மல் காற்றுக்கும் ஒரு மாதிரி அடிக்கிற காற்றுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நார்மல் காற்று மீன்ஸ் நார்மலாக அடிக்கும். இது ரொம்ப ஆர்ஷாக பட்டுன்னு இப்படி ஒரு காற்று அடிக்கும், அந்த மாதிரி காற்று. அவங்க கொஞ்ச நேரம் பயந்து போயிட்டாங்க, ஏன்னா இப்படி ஒரு காற்று அடிக்குது. ஏன்னா ஐசியூ க்ளோசிங்கில் தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது எப்படி காற்று அவ்வளோ ஸ்பீடாக அடிக்குது. ஸோ அது ஒரு டவுட்டு. அந்த ஐசியூவில் 3 பேர் இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒருத்தவங்க ஒரு வயசான பாட்டி. கரெக்டாக 2 மணிக்கு அந்த பாட்டி இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்துட்டாங்க 2 மணிக்கு. அவங்க இறந்துட்டாங்க. ஸோ இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, மோர்ச்சரி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. மோர்ச்சரி ரூம்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மோர்ச்சரி ரூம் தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த டைம் ஸ்கிரிப்ட் அங்கே தான் இருக்குது. ஸோ நான் எப்படி சொன்ன ஸ்கிரிப்ட் அங்கே தான் இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னா, 3 மணிக்கு 2 மணிக்கு அவங்க இறந்து போகிறாங்கன்னா 3 மணிக்கு என்ன நடக்குதுன்னா, 3 மணிக்கு அந்த பாட்டி அந்த ஐசியூவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த பாட்டி இருக்கிறப்போ சத்தம் அந்த மாதிரி. இப்போ 3 மணிக்கு அந்த பாட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இப்போ 3 பேஷண்ட்ல 2 பேஷண்ட் தான் இருப்பாங்க, ரைட்டா? ஆனால் 3ஆவதா ஒரு பேஷண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த ஐசியூவில் இருந்திருக்கு. என்ன டிஸ்டர்பன்ஸ்னா, அந்த பாட்டி குரல்ல சொல்ற மாதிரி, தயவு செஞ்சு தண்ணி கொடுங்க, எனக்கு தாகமா இருக்கு அப்படின்னு. கண்ணாடி முன்னாடி உட்காந்துருக்கேன், ஸோ அதனால அப்பப்போ கண்ணாடி பார்த்துக்கிறேன். அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க, எனக்கு தாகமா இருக்கு, எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. இறந்து போனவங்க யாராவது அப்படி கேட்பாங்களா? அது எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த இடத்துல இருந்து 3 பேஷண்ட்ஸ், அதில் ஒருத்தவங்க தான் பாட்டி, மீதி 2 பேர் பாய்ஸ். ஓகேவா? பாய்ஸ் தான். அந்த ஒரு பாட்டி தான் அங்கே இருக்கிற ஒரே பொம்பளாளு. ஸோ கேர்ள்ஸ் வாய்ஸில் கிட்டப்போ இங்கே பாய்ஸ் தான் இருக்காங்க, அதே கேர்ளு. ஓகே, இப்போ பாட்டி குரல் நம்மளுக்கு கேட்குது. அந்த மாதிரி குரல் கேட்குது, அவளுக்கு கிளியராக அந்த குரல் கேட்குது. இதை கேட்டு அந்த நர்ஸ்க்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இப்போ கண்டிப்பா யாரா இருந்தாலும் பயம் இருக்கதான் செய்யும். எத்தனை நாள் தான் ஆஸ்பத்திரியில் நம்மள வேலை செஞ்சா கூட அந்த ஒரு டைம் குரல் கேட்குது, என்னமோ ஃபீல் ஆகுது. ஒரு கோஸ்ட் ஃபீல் ஆகலாம். அந்த மாதிரி ஃபீல் ஆகும் போது கண்டிப்பா பயம் ஒன்று வரும். எல்லாத்துக்குமே அந்த விஷயம் இருக்கு. அந்த நர்ஸ் பயந்துட்டாங்க. பயந்து போய் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க, மோர்ச்சரி சுற்றி பார்த்துருக்காங்க. ஆனால் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் அதே டைம்ல அந்த இரவு அதே டைம்ல அவளுக்கு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு.
ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, இவங்க வந்து சத்தம் கேட்டுட்டே இருக்கு சொல்லி சிசிடிவி செக் பண்ணியிருக்காங்க. சிசிடிவி கேமராவ செக் பண்ணியிருக்காங்க. அந்த டைம் வந்து இவங்க சிசிடிவில பார்த்தது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா, சிசிடிவில வந்து பட்டுன்னு ஒரு உருவம் போற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம வீடியோ கண்ணாடியில வந்து ஒரு உருவம் நின்னு பார்த்துட்டு மறைஞ்சு போயிருக்கு. ரியலா பார்த்துருக்காங்க அந்த வீடியோல. ஐயோ! சொல்லும்போதே உடம்பு சிலுக்குது, பயமா இருக்கு. ஏன்னா நான் வீடியோ செய்ற டைம் பார்த்தீங்கன்னா, விடியற்காலைல 3:06 கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டு எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் இருட்டுல உட்காந்து செஞ்சுட்ருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல வேற. தொண்டை சரியில்லைன்னா கோச்சுக்காதீங்க. ஓகே. சிசிடிவில வந்து அவங்க செக் பண்ணி அப்பப்போ நான் மறந்துடுவேன். தப்பா வச்சுக்காதீங்க. சிசிடிவில வந்துட்டு அவங்க வந்து பார்த்துட்டாங்க. நீங்களே சொல்லுங்க. இப்போ நீங்க ஒரு பேய பார்த்துட்டீங்க. அந்த இடத்துல பள்ளி. அந்த இடத்துல உங்களுக்கு வேலை செய்யணும்னு தோணுமா? வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா ஐயோ! ஐயோ! வேணாடா. நம்மளுக்கு நம்ம உயிர் முக்கியங்க. உயிர் முக்கியம். ஸோ லாஸ்ட்டா அந்த நர்ஸ் சொன்னது என்னன்னா, எனக்கு இந்த வேலை வேணாம். நான் அந்த வேலைய வந்து ரிசைன் பண்றேன். ராத்திரி அந்த குரலு, அப்புறம் அந்த சத்தம் இதெல்லாம் என்ன ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. ஸோ எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படி சொல்லி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. அந்த டைம்ல யாரா இருந்தாலும் கண்டிப்பா அப்படிதான் பண்ணுவாங்க. எனக்கு சத்தம் கேட்குது. ஆனா யாரும் இல்ல. அதுக்கப்புறம் அந்த ஐசியூவ வந்து மூடிட்டாங்க. ஸோ அந்த ஐசியூ வந்து இதுக்கப்புறம் யாரும் யூஸ் பண்றதில்ல. அந்த ஐசியூல வந்து யாரும் வேலை செய்யறதில்ல. அந்த ஐசியூவ வந்து புதுசா இன்னொரு இடத்த மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு எதுவரைக்கும் உண்மைன்னு தெரியாது. அத ஃபுல்லாவே மாத்திட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதாங்க நான் சொன்ன கதை. சாரி, வீட்ல ஆள் ஏஞ்சிட்டாங்க அதான். இதாங்க நான் சொன்ன கதை. ஸோ யாரா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் பார்த்துப்போங்க. அப்படி நீங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் மினிமம் வேலை செய்றவங்க வந்துட்டு பார்த்துருப்பாங்க. நெறையவே பார்த்துருப்பாங்க. ஸோ இதான் நான் சொன்ன அந்த பயங்கரமான கதை. மணி 3:09 ஆச்சு. அதனால ஷார்ட்டா சொல்லி முடிச்சுட்டேன். நான் வந்து தூங்க போறேன். பிகாஸ் எல்லாரும் தூங்கிட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா எப்போதும் வீடியோ செய்யும்போது என் கூட ஒரு ஆள் இருக்கணும். அப்பதான் தைரியம் வரும். ஸோ அதனால இன்னைக்குள்ள வீடியோ வந்து நான் லைட்டா கதை சொல்லி ஃபினிஷ் பண்ணிட்டேன். பட் இதான் ஃபுல் ஸ்டோரி அண்ட் ரியல் ஸ்டோரி. யாரும் மிஸ் பண்ணாம பாருங்க. இதுவரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. பாய். இதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன். எனக்கு உடம்பு சரியாதனால தான் 6 days ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் 2 days கழிச்சு நான் ஒரு வீடியோ போடுறேன். டாடா, பாய் பாய். இது உங்கள் ஸ்ரீதா ட்ரிபிள் கோ ஸ்டோரி சேனல். நான் உங்கள் ரீதா. இத்துடன் நான் விடைபெறுகிறேன்.